ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேமியா உப்புமா எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். இது ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பல்லாரி வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துருக்கேன். 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4-5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு சேமியா பாக்கெட் ஃபுல்லாக செய்ய போகிறதுனால இவ்வளோ அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நான் சேமியா இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி கொதித்ததுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது சேமியா நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் தண்ணி கொதிக்க விட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வேணும்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அது ஹெல்த்தும் கூட. பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. இதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.